வணக்கம். ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியிலேருந்து ஒரு வாசகம் பார்க்க போகிறோம். இந்த வாசகத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பல பேருக்கு இந்த வாசகம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆத்திச்சூடி படிக்காதவங்களுக்கு கூட இந்த வாசகம் தெரியும். ஆனால் என்ன ஒன்றுனா, இது ஆத்திச்சூடியில் ஔவையார் சொன்னது வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த வாசகம் இதுதான்: செய்வன திருந்தச் செய். செய்வன திருந்தச் செய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ் தெரிஞ்ச அத்தனை பேரும் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னது தான். இது ஆத்திச்சூடியில் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இந்த ஆத்திச்சூடியில் 50வது வரி செய்வன திருந்தச் செய். இது என்ன சொல்கிறாங்க? எது செய்கிறோமோ அதை சரியாக செய்யணும். அதுதான் இதில் இந்த சரியாக செய்யுங்க சொல்ல அவங்க சொல்லவே இல்லை. செய்வனவற்றை சரியாக செய்ய சொல்ல, செய்வன திருந்தச் செய் அப்படிங்கும்போது தான் நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தி அதில் கிடைக்குது நமக்கு. செய்வன திருந்த செய், மொத்தம் 3 சொற்கள். தனித்தனியாக பார்த்துருவோம். எதை செய்யணும் அப்படிங்கிறத எடுத்த உடனே சொல்லிடுறாங்க. செய்வன அப்படின்னா எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவை தான். இதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் இல்லை. எதை செய்யணுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதை முதல்ல முடிவு பண்ணணும், தீர்மானிக்கணும். இது உண்மையிலே செய்ய வேண்டியது தானா, செய்ய வேண்டியது இல்லையா? அதுதான். இன்னும் பல பேர் நம்ம பார்க்குறோம், செய்ய வேண்டாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் விட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். பல திரைப்பட பாடல்கள் கூட இதை பற்றிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ பல பொன்னான வேலைகள்லாம் தூங்கி கொண்டிருக்குன்னா திரைப்பட பாடல்கள் சொல்லுது. அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைகள் ஏதோ இருக்குது. முதல்ல அதை நம்ம பிரிச்சுக்கணும். எந்தெந்த வேலைகள்லாம் செய்யணும், எந்தெந்த வேலை செய்ய வேண்டாம். செய்வன அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இலக்கணமே. செய்வன திருந்தச் செய் அப்படின்னு. செய்யக்கூடாது எப்படி பண்ணலாம் அதை பற்றி கவலையே என்ன, செய்யக்கூடாத ஒரு விஷயம் அது வேண்டாம். ஆக முதல்ல இந்த பட்டியலேருந்து நம்ம விளக்கிடணும். எதெல்லாம் செய்ய வேண்டியது, செய்வன அப்படி செய்ய வேண்டியன என்னென்ன அது பார்த்துப்போம். அடுத்தது திருந்த செய் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன பொருள்? இந்த திருத்துதல் திருந்துதல் அப்படிங்கிறதுலாம் தமிழில் ஒரு மிகச்சிறந்த பயன்பாடு இருந்தது ஒரு காலத்தில். கடந்த சில 10 ஆண்டுகளாக இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பயன்பாட்டில் இல்லாமல் போயிடுத்து, புழக்கத்திலே இல்லை. இதெல்லாம் நிலத்தை உழுது பயிரிட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக நிலத்தை திருத்துதல்னு பெரு. எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்கோம் பாருங்களேன். நிலத்தை திருத்தி அமைத்தான் அப்படின்னா நிலத்தில் பயிரிட்டான்னு அர்த்தம். திருத்துதல்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு சொல். அதாவது அதில் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மண் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. மண் அப்படியே இருக்க தானாக கொடுக்கறது இல்லை. அதில் தன்னுடைய உழைப்பை போட்டு அதிலிருந்து அதனுடைய அந்த விளைச்சலை எடுத்துக்கொள்கிறான். அந்த செயலுக்கு திருத்துதல்னு பேர். நிலத்தை திருத்தினான் அப்படின்னா நிலத்தை பயிர் செய்வதற்கு ஏற்ற வகையிலே மாற்றி அமைத்தான் அப்படின்னு பொருள். இதுதான் இந்த திருத்துதல்ங்கிறது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், விடைத்தாளை திருத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, விடைகள் இருக்கு, இதை மதிப்பெண்களாக மாற்றுதல், அதுதான் திருத்துதல். சரிங்களா? நம்ம என்ன திருத்தல்னா வெறும் கரெக்ஷன் அப்படின்னு, தவறு திருத்துது அதுதான் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. தவறுகளை திருத்துதல்ங்கிறது இல்லை இந்த இடத்துல. அதற்கு நீங்கள் ஒரு மதிப்பெண் கொடுத்து அதை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அது வெறுமனே வாசகமாக இருக்குது. ஒரு பேப்பரில் எழுதியிருக்காரு, விடைகள்லாம் இருக்கார், வினா இருக்குது, அது விடை எழுதிட்டார். வினாவுக்காக விடையும் பொருத்தி பார்த்து இதற்கு ஒரு மதிப்பெண் கொடுத்து இதை வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்றுகிறோம். இப்போதைக்கு இது வெறும் ஒரு பேப்பர் தான், இதில் எதுனா ஆன்சர்ஸ் இருக்குது, விடைகள் இருக்குது. ஆனால் இந்த விடைக்கு 8 மதிப்பெண், இந்த விடைக்கு 6 மதிப்பெண், இந்த விடைக்கு 3 மதிப்பெண்கள்லாம் போட்டு பார்த்து மொத்தம் 100 மதிப்பெண்கள் இருந்தால் இதற்கு 90 மதிப்பெண்கள் தர முடியும். அப்படின் போது இதே விடைகள் இப்போது மதிப்பெண்களாக மாறுகிறது இல்லையா, அதுதான் திருத்துதல். அது பாருங்களேன், ஒரு கலர் நிலமாக இருப்பதை விளை நிலமாக மாற்றுதல், அதான் நிலத்தை திருத்துதல். வெள்ளைத்தாளில் இருக்கக்கூடிய வெறும் வாசகங்கள் அல்லது விடைகளை மதிப்பெண்களாக மாற்றுதல், அதுதான் விடைத்தாள்களை திருத்துதல். ஆக இந்த திருத்துதல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றுதல். அப்படி மாற்றுகிற போது இந்த வடிவத்தை விட ஒரு உயரிய வடிவத்துக்கு அதை மாற்றுதல், அதுதான் மிக முக்கியம். இப்போ ஏற்கனவே நல்லா இருக்குது, அதை இன்னும் மோசமாக பண்ணிட்டோம், அது பேர் திருத்துதல் இல்லை. ஆக திருத்துதல்னால என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த நிலைக்கு அதை கொண்டு செல்லுதல், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருதல், அதுதான் திருத்துதல். இப்போ செய்வன திருந்த செய். இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கோமோ அதை இன்னும் கொஞ்சம் அழகா, இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா, இன்னும் கொஞ்சம் கல்ச்சர்டா அதை மாற்றி செய்கிறோம் இல்லையா, அப்படி செய்யுங்க. அதுதான் மிக முக்கியம். இப்போ இது வேற எங்கெங்கெல்லாம் பயன்பாட்டுக்கு வருதுன்னு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு ஆஃபீஸில் 8 பேர் வேலை செய்கிறாங்க, 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரே வேலை தான் எல்லாருமே. ஏற்கனவே செய்த வேலை இவர் செய்கிற போது இவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லைங்கிற போது அப்படியே மறைஞ்சிரும்.
இவருடைய பணியும் இவருடைய செயலும் அப்படியே மறைஞ்சிடும். ஏற்கனவே ஒரு செய்த அதே பணியை இவர் இன்னும் சற்றே திருத்தி இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணாங்க வச்சுங்களேன், அப்போ இவருடைய பெயர் அங்கே நிலைக்கும். அங்கதான் வேறுபாடு, வேற ஒண்ணுமே இல்லை. 8 பேர் இருக்காங்க, யாருக்கு இப்ப நான் பணி உயர்வு தர முடியும், யாருக்கு நான் பதவி உயர்வு செய்ய முடியும்? 8 பேருமே பண்றாங்க, 8 பேருமே நல்லா தான் வேலை பண்றாங்க. அப்படிங்கும் போது யார் இதை இன்னும் சற்றே ரிஃபைண்டா பண்றாங்க அப்படி பார்க்கும்போது உடனடியாக அவர் மேல வர்றாரு. அப்போ என்ன வருது அப்படின்னா, எல்லாரும் செய்யக்கூடியிலிருந்து சற்றே மாறி செய்தால் அதுவும் திருந்த செய்தல் தான். செய்வன திருந்த செய். ஆக எல்லாரும் செய்யக்கூடிய அதே விஷயத்தை நானும் அதே மாதிரியே செஞ்சேன் அப்படின்னா எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. ஏதோ கடமைக்கு வந்தோம் போனோம்னு சொல்லிட்டு ஒப்புக்கு பண்ண மாதிரி ஆயிடும். அதே சற்றே மாற்றி இன்னும் கொஞ்சம் அதே திருத்தி செய்தால் அப்போது நான் தனியா நிற்கிறேன். அப்போ எனக்கு அத்தனை வகுமதிகளும் வந்து சரிங்கன்னு அப்படிங்கிற போது இதைத்தான் செய்யணும். இதை பாருங்களேன், செய்வன திருந்த செய் அப்படிங்கிற போது இந்த திருந்துதல் அப்படிங்கிறதுக்கு அடுத்த படிக்கு வாங்க போறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா திருத்துதல், அடுத்தது திருந்துதல். இந்த சிறைச்சாலைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் குற்றவாளிகளை போடுறாங்க அப்படின்னு. தயவு செய்து தண்டனை மையங்களாக வைக்காதீர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏதோ தண்டனை தருகிற மையங்களாக வைக்காதீர்கள். அவங்க திருந்துகிற ஒரு வாய்ப்பாக இது அமைய வேண்டும். அப்படிங்கிற போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நல்ல வழிக்கு மாறுதல் அப்படின்னு தானாகவே உணர்ந்து மாறிக்கொள்ள இருக்கு இல்லையா, அது திருந்துதல். திருத்துதலுக்கும் திருந்துதலுக்கும் இதான் வேறுபாடு. வேறு யாராவது வந்து என் மேல ஒரு நிபந்தனை ஒழிச்சு கட்டாயப்படுத்தி உத்தரவு போட்டு என்னை மாத்தனா அது திருத்துதல். எனக்கு நானே என்னுடைய ஒரு கட்டாயத்தின் பேர்ல நான் மாறிக்கொண்டால் அது திருந்துதல். செய்வன திருந்த செய். ஒவ்வொரு முறையும் தானே அதை செய்து 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 தன்னுடைய இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டா பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன். அதுதான் செய்வன திருந்த செய். எது செய்தாலும் மிகவும் சீராக அழகாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய விதத்தில் நவீனமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் திருந்த செய்தல்ங்கிறது. அப்படித்தான் வேலை செய்யணும், அப்போதுதான் தனித்து நிற்க முடியும். செய்வன திருந்த செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.